அர்ஜுனா எதுக்காக ரஜினியை சீண்டினார் சார் அந்த இடத்துல? ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து பேசுனது பொறுப்பற்ற பேச்சு. அப்போ இந்த இடத்துல நம்ம பாக்குறது என்னன்னா, அவருடைய மச்சானுடைய ஸ்டேட்மெண்ட்டை நான் கவனிக்கிறேன். ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர் என்ன சொல்றாருன்னா, ஆதவ அர்ஜுனா வந்து டிஎம்கேவுடைய ஸ்லீப்பர் செல்லு. இப்போ எங்கேயாவது யாராவது இது வரைக்கும் முதலமைச்சரை வந்து முட்டாள் முதலமைச்சர்னு சொல்லியிருக்காங்களா? இல்ல. அதை சொல்லி கூட இன்னைக்கு வரைக்கும் திமுக ஏதாவது எதிர்த்து களமாடி இருக்கா? இல்ல. வேற யாரோ சொல்லியிருந்தா திமுக விட்டுருக்குமா? அதுதான் இந்த இடத்துல ஜோஸ் சார்லஸ் மார்டின் சொல்றதை நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. இந்த ரஜினி வெர்சஸ் டிஎம்கேன்னு செட் பண்ணதே ஒரு பெரிய நெரேட்டிவ் அவங்க செட் பண்றாங்க. சார் அவர் காலம் பதில் சொல்லும் சொன்னார்ல சார், இதுல அர்த்தம் என்ன? விஜய்க்கு இவருடைய ரசிகர்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க இந்த தேர்தல். திமுகவுக்கு உண்டான ஆதரவை வந்து இவங்க வந்து அதிகப்படுத்திட்டு இருக்காங்கன்னு அவர் அது புரிஞ்சனால தான் இது இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வந்து அறிக்கை விட வேண்டிய கட்டாயத்துக்கே வர்றாரு. இவர் 1000 ரூபாய்ன்றாரு, எடப்பாடி 2000னாரு, திருப்பி இவர் 2000ட்டாரு, இவர் 2500. அப்ப இன்னைக்கு வந்து எடப்பாடி 5000 சொல்லி ஸ்டாலின் 5000 சொல்லி இருந்தா இவர் 5500 இருப்பாரா? என்ன அரசியல் புரிதல்? அதனாலதான் சீமான் இந்த விமர்சனத்தை வைக்கிறார். நாங்க தனிச்சு நிக்கிறோம், விஜய் தனித்து விடப்பட்டனால தனிச்சு நிக்கிறாரு, எங்களுக்கு அவங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப அவருடைய நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்போது பெருத்த ஏமாற்றமா இருக்கு. கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மகாலட்சுமி. நலமா இருக்கீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு சார். சார், இப்போ விஜய் அவர்கள் தனித்துதான் போட்டி, கூட்டணி கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு வந்திருக்கு. ஸோ 4 முனை போட்டி அப்படின்றது உறுதியாக மாறிவிட்டது. இப்போ தனித்து போட்டி அப்படின்னு நம்ம எடுக்கும்போது சீமான் விசஸ் விஜய் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இந்த மாற்றம் அப்படின்னும் போது மக்கள் விஜயை தேர்வு செய்வாங்களா, சீமான் அவர்களை தேர்வு செய்வாங்களா? இல்லை, இப்போது சீமான் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னாக்கா அவரே தெளிவாக என்ன சொல்கிறாரு, தனித்து நிற்கிறது நாங்கள் தான். விஜய் அவர்கள் இன்றைக்கி வந்து தனித்து விடப்பட்டனால தனியாக நிற்கிறாரு அப்படிங்கிறது தான் சொல்கிறாரு. விஜய் அவர்கள் வந்து இந்த விமர்சனம் நமக்கே கூட இப்போ அவர் சொல்கிறது உண்மைதானாங்கிற மாதிரி வருது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, முதல் மாநாட்டிலே வந்து நான் பொலிட்டிக்கல் பாம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து பல கட்சிகள் வரும்னு எதிர்பார்த்தாங்க, அவங்க எதிர்பார்க்கல. இப்போ சமீபமாக கூட ஒரு மீம் வந்துச்சு, விசுவனுடைய படம் வந்து சம்சாரம் அது மின்சாரம்னு நினைக்கிறேன். அதில் வந்து எல்லாருமே பேசிகிட்டு இருப்பாங்க உட்காந்து, ஒவ்வொருத்தராக விசு வந்துச்சு நீங்கள் பேசிகிட்டு இருங்க நான் போயிட்டு வரேன்னு பாரு. அந்த மாதிரி எல்லாருமே சொல்லி போயிடுவாங்க. கடைசியில் அது பார்த்தா விஜய் அவர்களை சுற்றி கூட்டணி கட்சிக்கு வரலான்னு இருந்தீங்க அப்புறம் ஒவ்வொருத்தராக கலந்துக்கிட்டு போயிட்டாங்கங்கிறத இப்போ படம் பிடிக்கிற மாதிரி அதை காமிச்சிருந்தாங்க. அது ரொம்ப ரசனையோடு அதை செஞ்சுருந்ததை தான் நான் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி வந்து விஜய் அவர்கள் ஆரம்பத்தில் அவருடைய நிலைப்பாட்டை நம்மளும் வரவேற்று இருக்கோம், நிறையா அவர் ஆதரிச்சும் பேசியிருக்கிறோம். இப்பயும் சில நிலைப்பாடுகள் நம்ம ஸ்டாண்டுக்கு தகுந்த மாதிரி தான் ஆதரிக்கிறோம். அவருடைய என்ன நிலைப்பாடு இருக்கிறாரோ அது நமக்கு மனசுக்கு பட்டுச்சுன்னு ஆதரிக்கிறோம், இல்லைனா அதை விமர்சிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆரம்பத்தில் நம்ம வந்து சரி அவர் தனித்து நிற்கிறாருன்னா நல்லது தானே அவர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் அவர் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறனாரு, அதையும் வரவேற்றோம். பரவாயில்ல, இந்த மாதிரி வந்து ஒரு டெமோக்ராட்டிக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க யாருமே பெரிய அளவுக்கு யாருமே வரல. சரி, ஏன் சார் ஒரு திரை பிரபலம் அவர்கிட்ட ஆல்ரெடி என்கிட்ட 20%லேருந்து 30% வாக்கு வங்கி இருக்குன்னு ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க, அவர் ஒரு திரை பிரபலம் அப்படின்னு இருக்கும்போது ஏன் அவரை நம்பி யாருமே போகலை அப்படின்ற கேள்வியும் இருக்குது. இல்லை, நம்ம வந்து சாதாரணமாக வாக்காளர்களாக ஒரு அரசியல் கட்சியும் அரசியல் கட்சி தலைவரையும் பார்க்குறது வேறு, ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறவங்க இன்னொரு அரசியல் கட்சியை பார்க்குறது வேறு. அப்போ அவங்க வந்து பார்க்குறது என்ன, இப்போ காங்கிரஸ் கூட பெரிய அளவுக்கு திமுகவை விட்டு வெளியே வந்தால் பரவாயில்லங்கிற அளவுக்கு தான் அவங்க போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. ஒரு 3 மாதத்து அளவுக்கு வந்து திமுக கண்ணில் விரல விட்டு ஆட்டிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு காங்கிரஸ் இப்படி போன அளவுக்கு எப்பயுமே போனதில்லை. எப்பயுமே ஒரு சீட்டு பேரத்துக்காக பேசுவாங்க, ஆனால் இந்த அளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டு போனது போல். அப்போ அவங்க கூட என்ன நினச்சாங்கன்னா, இல்லை வந்து விஜய் அவர்கள்ட்ட நம்ம போகணுங்கிறது தான் அவங்களுடைய பிரியமாக இருந்துச்சு. ஆனால் சமீப காலமாக வந்து அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்க்கும்போது காங்கிரஸ்க்கே வந்து அந்த ஒரு அவநம்பிக்கை வந்துச்சு. அப்போ என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிறவங்க வந்து ஒரு தேர்தலுக்கு மட்டும் அவங்க பார்க்க மாட்டாங்க, போவாங்க இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இருக்கான்னு முதல்ல பார்ப்பாங்க. அந்த வெற்றி வாய்ப்பு இருக்கும்போது கட்டாயமாக காங்கிரஸ் போச்சுன்னா ஒரு நல்ல வாய்ப்பு இருந்துச்சு விஜய் அவர்களுக்கு. ஆனால் என்ன அடுத்த சூழ்நிலை கேள்வி வரும்னா, சப்போஸ் வந்து இல்லைன்னா அடுத்த 5 வருஷம் எப்படி நம்மளுடைய அரசியல் களம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து பார்க்குறாங்க. இப்போ விஜய் அவர்கள் மேலே எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேக பார்வை என்னன்னா, அரசியல் கட்சிகள் எல்லாத்துக்கிட்டையுமே இவர் இன்னொரு கமலஹாசனாக இருந்துட்டால் என்ன பண்ணுறது. ஏன்னா இதே தான் வந்து கமலஹாசன் வந்து தடி சுற்றிட்டு இருந்தார் 2062 இப்போ 21 கடைசியில் பார்த்தாக்கா
இல்லை நான் நாட்டுக்கு தேவையாக இருக்கிறனால நான் வந்து போகிறேன். அப்போ 2021 பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் இல்லையா? அப்போ வந்து போய் திமுகவினுடைய கரத்தை வலுப்படுத்தணும்னு ஏன் தோணல அவருக்கு? அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு ஐயப்பாடு எழுது. இப்போ உதாரணத்துக்கு நானே என்ன நினைக்கிறேன்னா, ஒரு தீபாவளி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 நாள் 3 நாள் தீபாவளிக்கு இருக்கும்போது வீட்டுலங்களெல்லாம் எப்படி இருக்கும்? ஒரு சந்தை பயங்கர கரபுரண்டு ஓடும். தீபாவளி தீபாவளி தீபாவளி, பொங்கல் பொங்கல் பொங்கல்னு பெரிய அந்த விசேஷத்துக்கு முன்னாடி பயங்கர இது இருக்கும். இப்போ தேர்தலுக்கு வந்து ஒரு இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 37-38 நாள் இருக்கும்போதே கூட இன்னும் பெரிய அளவுக்கு அவங்கக்கிட்ட ஒரு கள அரசியல் இல்லை. அப்போ அந்த மாதிரி வந்து அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து இது முதல் தேர்தல். அப்போ இன்னைக்கு வந்து விஜய் அவர்களோ அவருடைய ரசிகர்கள் தான் தொண்டர்களாக மாற்றிருக்காங்க. கட்டாயம் அந்த தொண்டர்கள் வாக்களிப்பாங்க, அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போது அந்த மாதிரி வந்து அவங்க இருக்கும்போது கூட இப்போ முதல் தேர்தலுங்கும் போது அவ்வளோ உத்வேகம் இருக்கணும். அந்த உத்வேகம் இல்லாமல் இருக்குது. அடுத்தது வந்து அவருடைய விஜய் அவர்களுடைய கள அரசியலே பெரிய அளவுக்கு இல்லை. கரூர் சம்பவத்துக்கு பிறகு அப்போ கூட வந்து வீக்லி சனிக்கிழமை போய்கிட்டு இருந்தார். அப்பயும் அதை நான் விமர்சித்தேன். அப்போ விஜய் அவர்களை வரவேற்றிருந்தாலும் வாரத்துக்கு ஒரு நாள் நான் அப்போ சொன்னதே வந்து எடப்பாடி அவர்களுக்கு 71 வயசு, எல்லா இடங்களும் அவரு சட்டசபையாக போய்கிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன சார் மாவட்டத்துக்கு ஒரு தடவை போயிட்டு இருக்கிறீங்க? அப்போ கூட அந்த கூட்டத்தை வந்து நம்ம விஜய் அவர்களுக்கு வருது ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடர். அப்போ எடப்பாடி கூட்டத்தையும் இவர் கூட்டத்தையும் கம்பேர் பண்ணி பேசும்போது சொன்னேன், இல்லை எடப்பாடிக்கு வர்றது ஒரு சட்டமன்றத்துக்கு உண்டான கூட்டம், விஜய்க்கு வர்றது ஒரு மாவட்டத்தில் வந்து 6-7 சட்டசபை இருக்குனாக்கா அத்தனை கூட்டத்துக்கும் நீங்கள் கணக்கு போட்டு பார்க்கணும். ஸோ அதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கூட்டம் அந்த நடவடிக்கை அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6வது மீட்டிங்காக நடக்குது கரூரில். அதோடு அவருடைய அரசியல் நிலைப்பாடு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எங்கேயாவது வந்து களத்துக்கு வந்து வெளியே வந்திருக்காருன்னா பெரிய அளவுக்கு இல்லை. இப்போ சமீபத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஆதவர்ஜனா ஒரு பொறுப்பற்று பேசின ஒரு போராட்டம் நடந்துச்சு. அதில் வந்து அவங்க பேச வேண்டிய ஒரு சட்டம் ஒழுங்கு, அதே மாதிரி சமூக நீதி, அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து இப்போ மத்திய அரசாங்கமே வந்து அதை இந்த தடவை எடுக்க போகிறோன்னு அனௌன்ஸே பண்ணிட்டாங்க. அது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு SOP போட்டு இவங்களை வந்து அப்போது இந்த 3 முக்கியமான போராட்டங்கள்லாம் நடத்தும் போது கூட விஜய் அவர்கள் களத்துக்கு வந்தாரா? இல்லை, அந்த போராட்டத்துக்கும் வரல சார். ஆனால் ஆதவர்ஜனா எதுக்காக ரஜினியை சீண்டினார் சார் அந்த இடத்துல? அதுதான் இப்போ அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பெருசாக பேசப்பட வேண்டிய ஒரு போராட்டம், அது பேசப்பட்டிருக்க வேண்டிய போராட்டம். இப்போ கூட அவர் விளக்கம் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாரு, நேற்று அவர் பேசும்போது மன்னிப்பு கேட்டார். அதே மாதிரி நான் வந்து இது வந்து இந்த தூத்துக்குடி பிரச்சனையை வந்து அந்த பெண்கள் பாலியல் பிரச்சனையை இது பண்ணுறதுக்காக இதை பூதாகரம் ஆக்கிட்டாங்க, நான் முட்டாள் முதலமைச்சர்னு சொன்னதை அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்கிறார். ரஜினி அவர்கள் பேசினதையெல்லாம் இதை செஞ்சது யார்? இதுக்கு காரியகர்த்தா யார்? சூத்திரதாரி யார்? நீங்கள் பேசுனதுனால தானே சார் அது ஆச்சு. அப்போ அதுதான் நம்மளுடைய குற்றச்சாட்டை என்ன நான் பார்க்குறேன்னா, ஆதவர்ஜனா அவர்கள் வந்து பேசுனது பொறுப்பற்ற பேச்சு. அப்போது இந்த இடத்துல நம்ம பார்க்குறது என்னென்னா, அவருடைய மச்சானுடைய ஸ்டேட்மெண்ட்டை நான் கவனிக்கிறேன். ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆதவர்ஜனா வந்து டிஎம்கேவுடைய ஸ்லீப்பர் செல்லு அப்படியே சொல்கிறார். அப்போது நீங்கள் ஆரம்ப காலத்திலேருந்து நீங்கள் ஆதவர்ஜனோட நிலைப்பாடெல்லாம் பார்க்கும்போது அவர் வந்து திமுகவுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரியே எல்லா செயல்களையும் செஞ்சுட்டு வர்றாரு. அப்போது இவர் கேட்குற மாதிரியே அந்த தூத்துக்குடி பிரச்சனையை ஒதுங்கிட்டு உங்களை பற்றி பேச வைக்க வேண்டிய பேச்சை பேசுனது யாரு? நீங்கள் தானே. அப்போ உங்களுக்கு அந்த பொதுப்புணர்வு வேண்டாமா? ஐயோ நம்ம முதலமைச்சரை பற்றி இப்போ எங்கேயாவது யாராவது இது வரைக்கும் முதலமைச்சரை வந்து முட்டாள் முதலமைச்சர்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை. அதை சொல்லி கூட இன்னைக்கு வரைக்கும் திமுக ஏதாவது எதிர்த்து களமாடி இருக்கா? இல்லை. வேற யாரோ சொல்லியிருந்தா எனக்கு திமுக விட்டுருக்குமா? அதே மாதிரி களமாட மாட்டேங்கிறாங்க. அதுதான் இந்த இடத்துல ஜோஸ் சார்லஸ் மார்டின் சொல்றதை நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. ஆதவர்ஜனா மச்சான் சொல்றதை கேட்க வேண்டியதா இருக்கு. அவங்க அமைதி காக்கிறதுக்கு இது ஒரு காரணம். அப்ப என்னன்னா, நீ என்னை அடி, நான் டெல்லி அடிக்கிறேன், அப்போ மற்ற கட்சியை பற்றிலாம் யாரும் எதுவும் பேச வேண்டாம். அப்போது இதுக்கு நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கா அதிமுக கூட்டணி ஆரம்பத்துலேருந்தே பெரிய அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ லாக்அப் டெத் மரணத்துக்கு விஜய் அவர்கள் கட்சியும் போராடிச்சு. நம்ம அதை வரவேற்று ரொம்ப பாராட்டினேன். ஏன்னா ஆளுங்களெல்லாம் கண்டுபிடிச்சி 23 பேர்த்த கூட்டு வந்து அந்த குடும்பத்தை நிறுத்தி இருந்ததெல்லாம் நான் பாராட்டுறேன். இப்போ இன்றைக்கி எத்தனாவது லாக்அப் டெத் ஆகிருக்குது? இப்போது 34 36 டச் பண்ணிடுச்சுன்றாங்க. இப்போ அதை பற்றி ஏன் நீங்கள் பேசவே மாட்டேங்கிறீங்க? அப்போ ஒன்றுக்கு ஒரு சாங்கிய சம்பிரதாயத்துக்கு ஒரு தடவை அட்டண்டன்ஸ் போட்டால் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அது தொடர்ந்து அந்த போராட்டத்தை எடுக்க வேண்டாமா நீங்கள்? கண்டிப்பாக. அப்போ ஒரு ஆதவர்ஜனாவுடைய பேச்சு எல்லா இடத்துலையுமே வந்து இந்த திமுகவை எதிர்ப்பை நீர்த்து போகிற அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து இது ரஜினி அவங்க வந்து பேசுனதுக்கப்புறம் இன்றைக்கி அது பூதாகரமாக ஆக்கும்போது அவங்க என்னன்னாக்கா, இந்த ரஜினி
வெர்சஸ் டிஎம்கேன்னு செட் பண்ணதே ஒரு பெரிய நெரேட்டிவ் அவங்க செட் பண்ணுறாங்க. ரஜினிக்கு டிஎம்கே பிடிக்காது அப்படின்ற மாதிரி. ஏன் இப்போ நீங்கள் இப்போ வந்து திமுக வந்து ரஜினிக்கு அழுத்தம் கொடுத்துருச்சுன்னு சொல்லும்போது ரஜினிக்கு சம்மந்தப்பட்டவங்க பூரா என்ன பண்ணுவாங்க? இல்ல திமுக பண்ண மாட்டாங்க. இப்ப நம்மளே போய் என்ன சொல்றோம், ரஜினி பயப்படுறவரா, ரஜினிக்கு அந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தா அவர் கேட்டுருவாரா? சார் அவர் காலம் பதில் சொல்லும் சொன்னார்ல சார், இதுல அர்த்தம் என்ன? விஜய்க்கு இவருடைய ரசிகர்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க இந்த தேர்தல்ல அர்த்தம். அது ஒரு மெசேஜ். திருப்பி வந்து இப்ப இன்னைக்கு இதே மாதிரி தான் கமலஹாசனை சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க, பிஜேபி பி டீம்னு. கடைசியில் இப்ப கமலஹாசன் எங்க போயிருக்காரு, அந்த மாதிரி பார்வையும் பார்க்கலாம். இப்போ என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் வந்து ஒரு கெட்டவனே வச்சுக்கோங்களேன், நான் வந்து உங்களுக்கு கெடுதல் செய்யாமல் நீங்கள் செஞ்சிட்டீங்கிற மாதிரி ஒரு பேச்சு வருது. அது உண்மை தெரிஞ்சுங்க என்ன பண்ணுவாங்க, இல்லைப்பா இந்த ஆள் செய்யலப்பான்பாங்க. அப்போ ஒரு ஆளை வந்து செய்யலங்கும் போது எனக்கு அது சாஃப்ட் கார்னராக மாறுதா இல்லையா? அப்படித்தான் இந்த இடத்துல வந்து அவங்க டிஎம்கேக்கு அந்த ரஜினியினுடைய அந்த வாக்கை வந்து திமுகவுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த நெரேட்டிவ் புரியுதா இல்லையா? ரொம்ப நுட்பமான நெரேட்டிவ் அவங்க செட் பண்ணுறாங்க இதை. அப்போ இங்கே ரஜினியை வந்து நம்ம இது மாதிரி பயந்துட்டாரு, ரஜினியை பயப்படுத்திட்டாருங்கும் போது இல்லை எங்கள் தலைவர் அதுக்கெலாம் பயப்படுறவர் இல்லை, திமுக வந்து அந்த மாதிரி செய்யவும் இல்லை. அப்போ உண்மைக்கு ஏன்னா அது உண்மைக்கு புறம்பாக பேசுகிறாங்க. ரஜினி ஏன் வந்து அரசியலுக்கு வரலங்கிறது நமக்கு தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். அவரோட உடல் காரணம் கொரோனா, பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. அதை வந்து ஐயா தமிழறிவி மணியன் அவர் கூட பயணித்தவர் 2 வருடங்களாக. அவர் வந்து கரைபடியாத அரசியலுக்கு சொந்தக்காரர். அப்போ இதெல்லாம் வந்து இங்கே திமுகவினுடைய கைங்கரியத்தினால தான் ரஜினிகாந்த் வராமல் இருந்திருந்தால் இன்றைக்கு வரைக்கும் அவர் அதை பற்றி பேசாமல் இருந்திருப்பாரா? ஐயா தமிழறிவி மணியன் மாதிரி ஒரு நேர்மையான ஆட்கள் பேசி உடைச்சிருக்க மாட்டாங்களா அதை? அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு கட்டுக்கு இப்போ ரஜினியை பற்றி எத்தனையோ பேர் எவ்வளவோ அவதூறு பேசியிருக்காங்க. என்னைக்காவது ரஜினி அறிக்கை விட்டு பார்த்துருக்கீங்களா? இல்லை. அப்போ இதுக்கு அறிக்கை ஏன் விடுறாருன்னா, இப்போ இவங்க நெரேட்டிவை செட் பண்ணி திமுகவுக்கு உண்டான ஆதரவை வந்து இவங்க வந்து அதிகப்படுத்திட்டு இருக்காங்கன்னு அவர் அது புரிஞ்சனால தான் இது இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வந்து அறிக்கை விட வேண்டிய கட்டாயத்துக்கே வர்றாரு. சார் ஆனால் இது டிவிகேக்கு எதிராக மாறுது, கட்டாயமாக மாறும். இப்போ அவங்களுக்கு இப்போ என்னன்னா, இது விஜய் யோசிக்க மாட்டாரா? அவருக்கு தெரிஞ்சு நடந்துச்சுன்னா கூட பரவாயில்ல, தெரியாமல் நடந்துச்சுன்னா அது ரொம்ப மோசம். என்ன காரணம்னா, இவங்களுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா, டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு கொண்டு வராங்க. நானும் ஆரம்பத்தில் சொன்னேன், இல்லை இவங்க திமுகவை எதிர்த்து தான் களமாடணும், அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லைன்ட்டு. ஆனால் நீங்கள் டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு களத்தை கொண்டு வந்துட்டு வேறு எல்லா கட்சியும் யாரும் இல்லை நாங்கள் தான் இருக்கிறோன்னு சொல்லிட்டு டிவிகே தன்னைத்தானே வந்து தங்களுடைய வாக்கு வங்கியை இழந்தாங்கன்னா அது யாருக்கு அந்த வாக்கு வங்கி போய் சேர்றதுக்கு பிளான் பண்ணுறாங்க? டிஎம்கேக்கு. அதுதான் இந்த இடத்துல வந்து நடக்குது. அப்போது சைக்கிளில் போய் நாங்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டோம்னு சொல்கிறது, அதே மாதிரி வந்து நேபாள் புரட்சி மாதிரி இங்கே வந்து புரட்சி வெடிக்கணும்னு சொல்கிறது, இப்போ வந்து ரஜினியை பற்றி பேசுகிறது, இப்போ சீஃப் மினிஸ்டரை பற்றி பேசுகிறது. இப்போ அதோடு வந்து நாங்கள் யாரும் தனியாக தான் கூட்டணி போவன்றாங்களே. அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே அந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் கூப்பிட்டு பாரதிய ஜனதாவோட கூட்டணி போகலாமா, என்டிஏ கூட்டணிக்கு போகலாமான்னு ஜூம் காலுக்கு விட்டுட்டாங்களா இல்லையா? அது ஏன் நடத்துனீங்க? இப்போ இன்றைக்கி நீங்கள் சொல்கிறது, நேற்று வந்து அந்த சொல்கிறதுல முன்னாடியே ஏன் அந்த கூட்டணி அந்த மீட்டிங்கே போட்டிருக்க வேண்டியதில்லை, டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி மீட்டிங்கு. சரி, உங்களோட பிளான் என்ன தான் சார்? டிவிகேனுடைய மனநிலை என்ன? அவங்களுடைய பிளான் என்னென்னா, இன்றைக்கி வந்து நமக்கு இப்போ எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்க்கும்போது விஜய் அவர்கள் தாவேகா வந்து இன்னொரு கமலஹாசன், இன்னொரு மக்கள் நீதி மையமாக மாறுதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை எழுது. அந்த மாதிரி இவங்க, ஏன்னா இது அந்த ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அப்போ சொல்லும்போதெல்லாம் நம்ம அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இப்போ இப்போ யாராவது வந்து அவங்களுக்கு வாக்கு வங்கியை வந்து ஒரு அதிகப்படுத்தலான்னு போகிறவங்க அவங்களுடைய வாக்கு வங்கியை நிர்மூலமாக்கிறதுக்கு உண்டான செயலை செய்வாங்களா? அவருடைய பர்சனல் ப்ராப்ளம் நடந்துச்சு, ஒரு விவாகரத்து அப்ளை பண்ணுறது, அது ஒரு தனிப்பட்ட பிரச்சனை, விட்டுடுங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து இல்லை நான் ரொம்ப பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு அவர் கல்யாணத்தை கூட்டு போகிறார். யாராவது செய்வாங்களா? அதை பண்ண மாட்டாங்க. அதுலேயே ஒரு பெரிய சர்க்கிள் அவங்களுக்கு ஆதரவாக இருந்துட்டு இருந்த எத்தனை பேர் அன்னைக்கு வந்து வேதனையில் வந்து எத்தனை பேர், பல பெண். ஏன்னா இவர் சொல்கிறது பூரா ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருக்காரு, விஜயும் இருக்குது. அப்போ அந்த வீட்டில் அந்த விஜய்க்கும் அம்மாவோ அப்பாவோ அண்ணனாவோ தங்கச்சியாவோ அக்காவோ தங்கையாக இருக்கிறவங்க நம்ம வீட்டு விஜயோ நம்ம வீட்டு விஜயோ இந்த மாதிரி இருந்தால் பரவாயில்லன்னு நினைப்பாங்களா? மாட்டாங்க. அப்போது எந்த அளவுக்கு வந்து இவர் வந்து அந்த அப்போ இது தெரியாமல் செய்கிறாங்களா? அப்போ அந்த வாக்கு வங்கி சரியறதுக்கு இவங்களே ஒரு காரணமாகறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா, இந்த அதுக்கு அந்த மகளிர் தினத்துக்கு முந்தின நாள் வரைக்கும் நாங்கள் வந்து இலவசங்களுக்கு எதிர்ப்பாளர்கள்ன்றாங்க. எல்லா இடத்துலையும் அவங்க நிர்வாகிகளே பேசிக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அங்கே போய் அந்த குழுக்கள் எல்லாம், அந்த தேர்தல் வாக்குறுதி குழுக்கள்லாம் பேசும்போது கூட இல்லை ஃப்ரீபீஸ்லாம் இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்குலாம் பேசுகிறாங்க. எங்கே வரும் காசு, ஏது வரும்லாம் பேசுகிறாங்க.
கடைசீட்டில் பார்த்தா அன்றைக்கி 12 திட்டத்தை அறிவிக்கிறாங்க. 12 திட்டத்தை அறிவித்ததை கூட்டி கழித்து பார்த்தா சற்று ஏறக்குறைய 1லிருந்து 1,20,000 கோடி வரைக்கும் வருது. வெறும் 12 வாக்குறுதி. அந்த திட்டத்தை அறிவிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எஸ்எஸ்டின்னு சொல்கிறார், சாலின் சார் டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு, 30%. இதே வார்த்தைகளை பயன்படுத்தாமல் 2021 தேர்தல் வாக்குறுதி திமுகவை எடுத்து படிச்சிங்கன்னா இப்படியே இருக்குது. அதிமுக வந்து ஊழல் பண்ணுறாங்க, அந்த ஊழலை வந்து நாங்கள் தடுத்தோம்னா எங்களால் இந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்ற முடியும்னு இதையே திமுக சொல்லுது. அதையே இப்போ இவர் சொல்கிறார். அடுத்தது இப்போது 4,5 லட்சம் கோடி பட்ஜெட்டு, அதில் 30%னாக்கா சற்று ஏறக்குறைய 1,50,000 லட்சம் கோடி வருதுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பட்ஜெட்டில் சம்பளம் 95,000 கோடி. இப்போ அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்குறதுல 30% கமிஷன் எடுத்துகிட்டு கொடுக்க முடியுமா சம்பளம்? முடியாது. அதே மாதிரி இன்றைக்கி வந்து பென்ஷன் 46,000 கோடி கொடுக்குறோம். இப்போ பென்ஷனுக்கு கொடுக்குறவங்களுக்கு பூரா 30% கமிஷன் எடுத்துகிட்டு கொடுக்க முடியுமா? வட்டி 79,000 கோடி ரூபாய் வருஷத்துக்கு கட்டணும். வாங்கின கடனுக்கு உண்டான வட்டி, அதில் 30% கமிஷன் வெட்டிக்கிட்டு பேங்க்குகளுக்கு கொடுக்க முடியுமா? முடியாது. அப்போ இந்த 3 சேர்த்துனீங்கன்னாவே 2,20,000 கோடி வந்துடுது. அப்போ மீதி இருக்கக்கூடிய 2,30,000,000 2,30,000 கோடியில் 30% வச்சிங்கன்னா கூட 69,000 கோடி. நீங்கள் இந்த 12 வாக்குறுதியில் நீங்கள் கொடுத்த இலவசம் எவ்வளோ? 1,20,000. சற்று ஏறக்குறைய அவ்வளோ வருது. அப்போது நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் இலவசங்களுக்கு மாற்றாக இருக்கிறீங்க நீங்கள்? கண்டிப்பாக. அப்போ இந்த ஒரு பட்ஜெட்டிங் சிஸ்டம் கூட அவருக்கு தெரியலையா? அப்போ அவங்க கூட சுற்றி இருக்கிறவங்க சார் இந்த மாதிரி சும்மா ஒரு இதில் ஒரு 30%, 1,50,000 லட்சம் வரும், கோடி வரும், இதை பார்த்து சொல்லுங்கள் சார்னாக்கா அப்படியே வந்து சொல்லிடுறதா? இப்போ அந்த பட்ஜெட்னா என்ன, அந்த பட்ஜெட்டில் என்ன எல்லாமே இருக்குதா, என்ன ஏதுங்கிறத பார்க்க வேண்டாமா? எல்லாத்துலேயுமே 30% அடிக்கக்கூடியதா? நான் தான் சொன்னேன், சம்பளத்தில், பென்ஷனில், வட்டியிலலாம் 30% அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ எந்த மாதிரி ஒரு அரசியல் புரிதல் இருக்குது? இப்போ வந்தது வெறும் 12 வாக்குறுதியிலேயே இவ்வளோ. இன்னும் எத்தனை வாக்குறுதி வரப்போதோ தெரியல, அதில் எத்தனை இலவசங்கள் வரப்போதோ தெரியல. கண்டிப்பாக சார். இவர் 1,000 ரூபாய்ன்றாரு, எடப்பாடி 2,000னாரு, திருப்பி இவர் 2,000ன்றாரு, இவர் 2,500. அப்போ இன்றைக்கி வந்து எடப்பாடி 5,000 சொல்லி ஸ்டாலின் 5,000 சொல்லியிருந்தா இவர் 5,500 இருப்பாரா? என்ன அரசியல் புரிதல்? ஒரு நபருக்கு ஆணோ பெண்ணோ எப்போ அவங்களுக்கு காசு தேவைப்படும்? 60 வயசு மேலே தான். ஏன்னா அப்போ வேலையில் இருக்க முடியாது, ரிட்டையர் ஆயிடுவாங்க. எவ்வளோ வருது முதியோர் பென்ஷன்? 1,200 ரூபா. அப்போ நீங்கள் ஒரு நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு 2,500 ரூபா மாதம் கொடுக்குறீங்க. ஒரு வயது வந்து அதுக்கு மேலே வேலைக்கு போக முடியாது, அவங்களுக்கு மருத்துவ செலவு எத்தனையோ இருக்கும். அந்த வயசுல தானே அவங்களுக்கு பணமே தேவைப்படும். அப்போ நீங்கள் இல்லை, இந்த மாதிரி இல்லை, 60 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் என்னுடைய பணம் 2,500 கோடி இல்லை மாசமான இந்த முதியோர் தொகை 1,200, 5,000 கூட அனௌன்ஸ் பண்ணுங்க, அதை மக்கள் பாராட்டலாமே நம்மளே. முடியாதவங்களுக்கு கொடுக்குறாருன்னு. கண்டிப்பாக. அப்போ எந்த இடத்துல உங்களுக்கு இந்த புரிதல் இருக்குது? பள்ளிக்கூடங்கள் போகிறவங்களுக்கு 15,000 ரூபா கொடுக்குறாராம், பள்ளிக்கூட மாணவர்களுக்கு 15,000 ரூபா. அப்போது இன்றைக்கி அரசாங்கம் வந்து பள்ளிக்கூட மாணவர்களுக்கு காசு 1,250 ரூபா மாதம் கொடுக்கணுமா? அந்த பள்ளிக்கூடங்களை வந்து நல்ல உள்கட்டமைப்பு வசதி இருக்கக்கூடிய தகுதியான பள்ளி நிலையங்களை மாற்றி அதில் தரமான வகுப்புகளை எடுத்து பாடத்திட்டங்களை கொண்டு வந்து ஒரு நல்ல வேல்யூ எஜுகேஷனை கொடுத்து தரமான கல்வியை கொடுத்து அதுக்குண்டான வேலை வாய்ப்பை பெருக்கி அதற்கு உண்டான சம்பளத்தை கொடுக்கறது அரசாங்கத்தினுடைய வேலையா? இல்லை பள்ளிக்கு போகிறது? ஏன்னா அவர் காலேஜுக்கு போகிறவருக்கு 1,000 ரூபா கொடுக்குறாரு. யாரே பேருக்கு ஐயா ஸ்டாலின் வந்து பள்ளிக்கு இப்போ காலேஜ் போகிறவங்களுக்கு 1,000 ரூபா, இவர் ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு 1,250 ரூபா, 15,000 ரூபா மாதத்துக்கு 1,250 ரூபா. என்ன சார் அரசியல் புரிதல் இது? இதுக்கு அரசுங்க சார். ஆனால் இந்த இடத்துல டிவிகேவிலிருந்து என்டிகே மாறுபட்டு நிற்கிறது இல்லை சார். நீங்கள் சொன்னது போல் கட்டமைப்புலேருந்து தரமான கல்வி, தரமான மருத்துவம், அடிப்படை தேவைகள் அனைத்தும் தரம், இலவசம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சார். இவங்க இந்த இடத்துல மாறுபட்டு நிற்கிறாங்கல்ல, மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க? இப்போ நம்மளே வந்து என்ன பார்க்குறோன்னா, ஒரு டிவிகே வந்து ஒரு மாற்றாக பார்த்தோம். என்ன மாற்றாக பார்த்தோம்னா, சரி இவங்க வந்து ஒரு கொள்கையில் மாற்றம் இல்லை, அது வந்து ஒரு பெரிய வித்தியாசப்படுத்தி காமிக்கிறது சீமான் அவர்கள் தான் ஆரம்பத்துலேருந்தே இருக்கார். சரி இவர் அதே கொள்கையில் போனார்னா கூட அட்லீஸ்ட் வந்து லஞ்ச லாவண்யத்தை ஒழிக்கிறன்றாரு, ஊழலை ஒழிக்கிறன்றாருங்கிற நமக்கு வரவேற்போம். இப்போ அவங்கள என்ன சொல்லப்பட்டதுனாக்கா, இப்போ வந்து வேட்பாளர்களுக்கு வந்து 3 கோடியிலேருந்து 5 கோடி ரூபா வரைக்கும் செலவு பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. இப்போ இன்றைக்கி அரசாங்கம் நிர்ணயித்த அமௌண்ட்டே எவ்வளோ? ஒரு எம்எல்ஏ 40 லட்சம் தான் செலவு பண்ணலாம். அப்போ நீங்கள் 3 கோடி ரூபா செலவு பண்ண முடியுமா, 5 கோடி ரூபாய் செலவு பண்ண முடியுமான்னு அதனால தான் அந்த முதல் நேர்காணல் வந்து அந்த 40-45 பேர்த்தோட செலக்ட் பண்ணதோடு நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்கு இந்த அளவுக்கு பெரிய வேட்பாளர்கள் இல்லைன்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கூட அதிமுக கூட்டணிக்கு போகலாமான்னு இவங்க வந்து ஜூம் கால் போட்டது. ரொம்ப சீக்வன்ஸ் இதெல்லாம் ரொம்ப நுட்பமாக பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பயே நான் பல நேர்காணலில் சொல்லியிருந்தேன், நான் வந்து இப்போ நீங்கள் 40 லட்ச ரூபா அனுமதித்த இடத்துல 3 கோடி ரூபாய் 5 கோடி ரூபாய் செலவு பண்ண முடியுமான்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, ஒரு தகுதி இல்லாதவங்க கூட கொடுக்க முடியாதவன் என்ன பண்ணுவான்? சொத்து பத்து அடமானம் வச்சு இல்லை விற்று கடனை வாங்கி வட்டிக்கு வாங்கி செலவு பண்ணி வரான். ஒன்று தோத்தானா
அவனுடைய வாழ்க்கை நாசமாக போச்சு. ஜெயிச்சு வரான்னு வச்சுக்கங்க, இவ்வளோ செலவு பண்ணி வரவன் மக்கள் சேவை பண்ணுவானா? சம்பாதிக்கணும்னு பார்ப்பாங்க. அப்புறம் எப்படிங்க நீங்கள் ஊழலை ஒழிப்பீங்க? ஊழலுடைய ஊற்றுக்கண்ணே நீங்கள் அரசியலில் பண்ணுற செலவு தானே. சார் இப்போ என்டிஏ கூட்டணியிலேருந்து எதுக்காக நழுவி வந்தாங்க சார்? இது இவங்களே இப்படி ஒரு இப்போ அவங்க வந்து என்னன்னாக்கா, இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருந்துச்சு, டிவிக்கே வந்தால் நல்லதுன்னு சொல்லிட்டு எப்போ ஆரம்ப காலத்தில். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அது புரிஞ்சு போச்சு. இல்லை எப்படி இருந்தாலும், ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து யாரும் அவர் கூட கூட்டணி போகிறதுக்கு ரெடியாக இல்லாதனால இவருக்கு வந்து இந்த மாதிரி நேர்முகம்லாம் பண்ணோடனே வேட்பாளர்கள் சரியாக கிடைக்காதனால நம்ம ஒரு கூட்டணிக்கு போகலாமான்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போது எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு நெகோசியேஷன் போகும்போது டைம் ஃபேக்டர் ரொம்ப முக்கியம். யாருக்கு கால நேரம் அங்கே இருக்குதுங்கிறது. இப்போ என்னன்னாக்கா இவங்க வேணுங்கிற அளவுக்கு ஏன்னா இவங்களுக்கு எனக்கு வந்து ஒரு அதிக வாய்ப்பு இருக்கும்போதே நீங்கள் எங்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது நான் உங்ககிட்ட அதிகமாக கேட்கலாம். இப்போ யாருமே எங்கூட வரல, அதனால் நான் யாரு கூடயே போகலாமான்னு அவங்க அந்த ஒரு நடவடிக்கை எடுக்கும்போது எடப்பாடியார் அவர்கள் வந்து அது இவங்க கேட்குற அந்த 40 சீட்டு கூட கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை அவர். இப்போ அவங்க கேட்குறது வந்து இவங்க சொல்கிற மாதிரி 90 சீட்டு 100 சீட்டு 40 சீட்டு இவங்க கேட்டால் கூட கொடுக்கறதுக்கு தயாராக இல்லைன்னு. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இவங்களுக்கு வந்து யாருமே இவங்க நம்பி வர அளவு. ஆனால் அரசியல் களம் மாறிட்டே இருக்கு இல்லையா. இப்போ சமீபத்தினுடைய நடவடிக்கை கடந்த இந்த ஒரு சற்றேறக்குறை கடந்த ஒரு 20 நாளாக அவங்க செய்யக்கூடிய நடவடிக்கை வந்து பெரிய அளவுக்கு தாவேக்காக்கு ஒரு பலகீனத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கு, பெரிய அளவுக்கு உண்டு பண்ணுது. அப்போ அதை வந்து எடப்பாடி பார்த்துட்டு இருக்க மாட்டாரா? அப்போ அவங்கள கூப்பிட்டு 40-50 சீட் எதுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு கேள்வி இல்லையா. நாமளே சொல்லியிருக்கோம் அந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம், இல்லை அப்போவே வந்து அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்குள்ள போனாங்கன்னா 40-50 சீட்டு சர்வசாதாரணமாக கேட்கலாம். துணை முதலமைச்சர் கொடுப்பாங்களான்னு தெரியாது. அப்படியே இல்லைனாலும் எதிர்க்கட்சி தலைவராக வரத்துக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இருக்குது. எப்போ அப்போ. இப்போ இன்னைக்கு வந்து உங்களுக்கு நிறையா வந்து இப்போ காங்கிரஸே உங்களோட வரல. அப்போ எந்த அளவுக்கு அவங்க வந்து பகடக்காயாக பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ உங்களை வச்சு எல்லாரும் பேரம் பேசுறதுக்கு உங்களை பயன்படுத்துகிறாங்களே ஒழிய உங்களை சீன்றதுக்கு ஆள் இல்லை. அப்போ இந்த உண்மை எடப்பாடிக்கு தெரியாதா? அப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து, இல்லை அவங்க கேட்குற டிமாண்டுக்கெல்லாம் நம்ம ஒத்து வர முடியாது. இவங்க சொல்கிறது பூராமே இவங்க கேட்குற டிமாண்டு. நாங்கள் வந்து 50 சீட்டு 60 சீட்டு அவங்க கொடுக்குறாங்கன்னு நாங்கள் ஆஃபர் வேண்டாம்னா 2.5 வருஷம் சீப் பண்ணி இதெல்லாம் இவங்க ஆரம்ப கட்டத்தில் கேட்டது. இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா நேற்று பேசுகிறாரு, அத்தனையும் பொய்யும் புரட்டும். அவங்க கேட்டது வந்து 2.5 வருஷம் ஆட்சி நாங்கள் கேட்குறது இப்போ ஆரம்பத்தில். இவங்க பாரதிய ஜனதாவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இவங்க கேட்டது. இது யார் கேட்டது? டிவிக்கே கேட்டது அதிமுகவை. என்னப்பா நீ இப்பயே இந்த அளவு காட்டமான அவங்க அதுக்கப்புறம் சீண்டவே இல்லை அவங்க. அப்போ எடப்பாடியார் அவர்களுக்கு இவங்களை பற்றி நல்லாவே தெரியும், இவங்க வந்து எந்த அளவுக்கு பண்ணுறாங்கங்கிற ஒரு சந்தேகம். அப்போது இன்றைக்கி அவங்களுக்கு வந்து யாரும் இல்லைங்கிற, அதனால தான் சீமான் இந்த விமர்சனத்தை வைக்கிறார். நாங்கள் தனித்து நிற்கிறோம், விஜய் தனித்து விடப்பட்டனால தனித்து நிற்கிறாரு, எங்களுக்கு அவங்களுக்கு நிறையா வித்தியாசம் இருக்குது. அப்போ மாற்று எங்கன்னு போது எங்களை என்ன மாதிரி ஆட்கள் கூட விஜய் ஒரு மாற்றாக பார்த்தோம். இப்போ அவருடைய நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்போது பெருத்த ஏமாற்றமாக இருக்குது. அப்போ வந்து இன்றைக்கி எந்த இடத்துலையும் வந்து ஒரு கொள்கை சமரசம் இல்லாமல் இலவசங்களை கொடுத்து வாக்கம் வாங்க மாட்டாங்கும் போது இப்போ இன்றைக்கி விஜய் வந்து ஒரு மாற்றாக இருப்பார்னு எதிர்பார்க்கக்கூடிய அந்த நபர்கள் பூராமே இன்றைக்கி சீமானுக்கு வாக்களிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய வாய்ப்பை தாவேக்காவே ஏற்படுத்தி கொடுத்துருச்சு. இது சீமான் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி அரசியல் சம்பந்தமாக இப்போ திமுக வேண்டாங்கிறவங்க ஓட்டும் அவங்களுக்கு இருக்கும் இல்லையா. அப்போ இவங்க இந்த நேரட்டிவ் எல்லாம் பார்க்கும்போது கடைசியில் என்னடா டிவிகேக்கு போடுறதும் ஒன்று தான், டிஎம்கேக்கு போடுறதும் ஒன்று தான் போல இருக்குது அப்படி நினைக்கக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த வாக்கு பூராமே வந்து அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது நீங்கள் வந்து ரொம்ப அதிமேதாவி அதிபுத்திசாலின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் உண்டு பண்ணுன உங்களுடைய ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறது பூராமே அவங்கள வந்து எப்படி நிர்மூலமாக்கிக்கிட்டு வருது அப்படிங்கிறது தன்வினை தன்னை சுடுங்கிற மாதிரி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் கூட்டி கழித்து பார்க்கும்போது அரசியல் மாற்றத்துக்காக ஒரு ஆட்சி மாற்றத்துக்காக வந்து ஒரு விஜயை எதிர்நோக்கி இருந்தீங்க பூரா இன்றைக்கி அந்த அலை வந்து சீமான் கிட்ட திருப்பி அந்த மக்கள் பூரா விஜய் அவர்கள் மேலே நம்பிக்கை இழந்து இன்றைக்கி சீமான் பக்கம் அந்த வாக்கு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக சார். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி மகாலட்சுமி.